ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, சென்னை ரெடில்ஸ் பாடியநல்லூர் பக்கத்தில் இருக்கிற சக்திவேல் முருகர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து பாடியநல்லூர் பஸ் டிப்போலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இருக்கும். இங்கே கடம்பன் இடும்பன் சன்னதி தனியாக இருக்குது. இந்த கோயிலுக்கு வரவங்க நிறைய பேர் நினச்சது நடக்குது அப்படின்றதுனாலையும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்றதுனாலையும் செவ்வாய்க்கிழமைகளில் இங்கே நிறைய பேர் வராங்க. இந்த கோயிலை பற்றி நான் சொல்கிறத விட செல்வி முருகன் அவர்கள் சொல்கிறாங்க. வாங்க என்னோட செல்வி முருகன் பையன். சக்திவேல் முருகன் ஆலயம் ஆரம்பித்து 55 வருடங்கள் ஆகின்றன. இது வந்து பெரியண்ணன்ற ஒரு தனிப்பட்ட கோயிலானது. அவரோட பையன் டாக்டர் பண்ண கணேசன் அவர் முயற்சியில் இப்போ அடுத்த தலைமுறையை எடுத்து செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து அவங்களோட சொந்த கோயில். அது வளர்ச்சினா நல்ல ஒரு வளர்ச்சி. சக்திவேல் முருகனோட சக்தி அவ்வளோ ஒரு சக்தி. ஆலய ஸ்தாபகர் வந்து எல்லா விசேஷங்களும் நல்ல முயற்சியோட பொதுமக்கள் சார்பாக நடைபெறுது. வந்து சஷ்டி விரதம் இருக்கிறவங்க ஒரு வாரமும் அந்த கோவிலில் அவ்வளோ ஒரு கூட்டம் வரும். வாரம் செவ்வாய்க்கிழமையும் அவ்வளோ கூட்டம் வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. வேணுனது நிறைவேறுது. இப்போ இருக்க கூட்டம் அதிகமாக வருது. மக்கள் என்ன வரம் கிடைக்கிறதால வருது கூட்டம். தைப்பூசம் அப்போ 10 நாள் இங்கே காப்பு கட்டி திருவிழா நடத்துகிறாங்க. தைப்பூசம் அன்றைக்கி சக்திவேல் முருகனுக்கு திருவிழா நடக்கும். சஷ்டி விரதம் ஒரு வாரம் நடக்கும். அதோட அருள் என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இது கண்கூட பார்த்து நாங்களாம் ஒரு பெண்ணிற்குள்ளே உட்காந்துருக்கோம். அந்த காட்சியெல்லாம் வந்து பார்த்தா தான் கிடைக்கும். ஆடி தங்கும்போது செவ்வாய் லட்சார்ச்சனை காலையில் 5 கால பூஜை, சாயந்தரம் 5 கால பூஜை. அதுக்கு திரளான மக்கள் கலந்து செய்வாங்க பூஜை. சரி ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப அருமையாக பேசுனீங்க. கண்டிப்பாக பாடியநல்லூர் வரும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க, உங்களுக்கும் நல்லதே நடக்கும். இந்த மாதிரி கோயில் பற்றின வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கோயிலில் பார்க்கலாம்.